அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கறிவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கறிவேப்பிலையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் போடாமல் எடுத்திங்கன்னா அந்த இலை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம கடாயில் போட்டு வறுத்து எடுக்கும் போது சரியாக வந்து வறுபடாது. அதனால் நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய். இது காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் தேவைக்கு தக்கன காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வெறும் கடாயில் போட்டு நம்ம இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை பொடி பண்ண ரீசன் என்னென்னா, கருவேப்பிலை துவையல் பண்ணால் சாப்பிட மாட்டேக்காங்க. அதுக்கப்புறம் சாம்பாரில் நம்ம போட்டாலும் அப்படியே எடுத்து பிள்ளைங்க வந்து போட்டுருதாங்க. அதனால் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோன்னா நீங்கள் நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொடியும் போட்டு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது மேலே வந்து அந்த பொடியை நீங்கள் போட்டுட்டு அப்படியே தோசை வச்சு கொடுக்கலாம். இது வந்து நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா வந்து வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுத்துக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து ஒரு பூண்டு வந்து எடுத்துக்கிறேன். பூண்டை லைட்டாக தட்டிட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு வந்து கலர் மாறணும். நம்ம பொடி பண்ண போகிறதுனால எதையுமே வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் கையில் எடுத்து க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அது பொடி மாதிரி நல்லா உதிர்ந்து வந்துடும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சோல வந்து நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அந்த பெருங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். நீங்கள் தோசைக்கு மேலே இந்த பொடியை தூவி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி